Mexico வரும். சாடியோ மானே. இந்த தாத்தா சொல்ற சாடியோ மேனே யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிஃபோர் தட் இந்த மாதிரி சக்சஸ் ஸ்டோரி சொல்ற நம்ம பேஜ ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1992 ஏப்ரல் 10 ஆப்பிரிக்கால பம்பலின்ற கிராமத்துல ஏழ்மையான குடும்பத்துல பிறக்கிறாரு சாடியோ மேனே. என்னதான் குடும்ப கஷ்டம் இருந்தாலும் சாடியோக்கு ஃபுட்பால் மேல தீராத காதல். அவங்க அப்பா இமாமா இருந்ததால அவரை விளையாடவே விட மாட்டாராம். சோ 15 வயசுலயே வீட்டுக்கு தெரியாம அவங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் அகாடமிக்கு ஓடி போயிட்டாராம். அவங்க ஊர் ஆளுங்க அதை எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த அகாடமிக்கே போயிருக்காங்க. எனக்கு ஃபுட்பால் தான் முக்கியம்னு அவரை தேடி வந்தவங்களுக்கு புரிய வச்சு அங்கேயே தங்கி 4 வருஷம் பிராக்டிஸ் பண்றாரு. திடீர்னு சாடியோட அப்பா கடுமையான வயிற்று வலியில இறந்தும் போறாரு. நம்ம குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஃபுட்பால் தான் ஒரே வழின்னு தீவிரமா பிராக்டிஸ் பண்ணி அவங்க டீமை செகண்ட் டயருக்கு புஷ் பண்றாரு. இதை பார்த்த ஒரு ஃபேன்ஸ் கிளப் அவங்க மெயின் டீம்லயே சான்ஸ் கொடுக்குறாங்க. பிரீமியம் லீக்ல 2 minutes 56 செகண்ட்ல 3 கோல் அடிச்சு ஹிஸ்டரி கிரியேட் பண்றாரு. செனகல் நாட்டுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிரிக்கா கப் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் சாடியோ மேனேக்காக ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிளப்பே உருவானுச்சு. ஃபுட்பால்ல எட்ட முடியாத உயரத்துக்கு போனாலும் தனக்காக எந்த எக்ஸ்பென்சிவ் பொருளும் வாங்காம சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் வச்சு தான் வளர்ந்த கிராமத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே மாத்துறாரு. அவங்க கிராமத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ லேப்டாப் ப்ரொவைட் பண்றாரு. அவங்க அப்பா மாதிரி மருத்துவ வசதி இல்லாம யாரும் இறந்து போக கூடாதுன்னு அவங்க ஊருக்காக பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டி தராரு. அவரை மாதிரி ஃபுட்பால்ல இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய அவங்க வில்லேஜ் பசங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனாவும் இருக்காரு. மனுஷன் வேற லெவல் இல்லைங்க. ஒரு சின்ன சேலஞ்ச், சாடியோ மேனோட ஜெர்சி நம்பர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க.